பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் 4வது வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, துன்மார்க்கனை போல நம்ம வாழக்கூடாது, நம்ம நீதிமான போல வாழணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. யாரு துன்மார்க்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறவன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏசப்பாக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற பிள்ளைகள் தான். நீங்க டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்க, ப்ரேயர் பண்றீங்க, ஏசப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்குறீங்க, சுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அப்படிலாம் நீங்க செய்யாம உலக காரியங்கள், நீங்க உலகத்தின் பின்னாடி போயிட்டு உலக ஆசைகள் இருந்து தீமையான வழிகளை தீமையான காரியங்கள் பண்ணும்போது நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவீங்க. பாவங்கள் நிறைய பண்ணுவீங்க. அப்ப நீங்க துன்மார்க்கமா நிறைய காரியங்கள் பண்ணுவீங்க. அவங்களதான் ஏசப்பா சொல்றார் துன்மார்க்கன் அப்படின்ட்டு. துன்மார்க்கமா நீ இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மகனே மகளே, நீ அழிஞ்சிருவ. நீ நீதிமான போல வாழணும். நீதிமான் அப்படின்னா ஏசப்பாக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நம்ம வாழணுங்க. நீங்க டெய்லியும் பைபிள் படிக்கிறது மூலியமாவே நீங்க நிறைய வசனத்தின் மூலியமா நீதிமானா எப்படி வாழணுன்றதை கத்துப்பீங்க. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பா ஏத்துக்கிற எல்லா பிள்ளைகளுமே நீதிமான்கள் தான். நீதிமான்கள் அப்படின்னா ஏசப்பா சொல்ற பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையா வாழ்ந்து இந்த உலகத்துல அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற பிள்ளையா மாறும்போது பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் யாரோ அவங்க தான் நீதிமான்கள். நீங்க இதை செய்யறீங்களா? அப்ப நீங்க நீதிமான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.